ஹாய் ராஜம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது சுகாவோட மாஃபியா எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் சுகாக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு ஹனிமூன் பீரியட், நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து பாடி கார்ட்ஸ்லாம் வந்து ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, சீக்கிரம் நம்ம வந்து சியோல் போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களை சுகா வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பான். ஓகே, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சியோவில் தான் காட்டுறோம் இவங்களோட மேன்ஷன். அந்த வீடே ஒரு மாதிரி இருக்குது. இவங்கி செம்ம கோவமாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி வெறி ஆகுது. அவன் உங்கள் கூட இருந்த இவங்கி இப்போ சத்தியமாக கிடையாது. பக்கத்தில் ஜேஹோப், அவனுக்கு பெரிய கட்டு போட்டிருக்கு ஷோல்டரில். மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி, கண்ணெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது. அதுக்கு கட்டு போட்டிருக்கான். அவனால் சுத்தமாக கண்ணை ஓப்பன் பண்ண முடியல. அந்தளவுக்கு அவனோட ஃபேஸு, அவனோட பாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி வெட்டுக்காயமெல்லாம் இருக்குது. பக்கத்தில் நம்ம டோலியா தான் ஜூனாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்ருக்கா. ஜூனா வந்து தூங்கிட்டு இருக்கான். செம்மையாக அழுதுட்ருக்கா டோலியா. ஜேஹோப் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கான். சுகாவுக்கு செம்மையாக வெறியாகுது. ஸோ அவன் அப்படியே எந்திரிக்கிறான். அவன் முன்னாடி ஒரு 10-20 பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. அவங்களுக்குமே செம்ம அடி. ஸோ அவன் அப்படியே எந்திரிச்சு போய் ஒரு பாடி கார்டோட ஃபேஸில் பொள்ளுச்சுன்னு ஒன்று விடுறான். அந்த பாடி கார்டு அப்படியே கீழே போய் விழுந்துட்டான். பிகாஸ் அவனுக்கு செம்ம அடியாக இருந்திருக்கும். இதில் யூங்கி வேற அடிச்சிட்டான். என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க எல்லாரும்? இல்லை, எனக்கு புரியல. உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு போனா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. ஹோபி, இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன். நான் போல, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு. இந்த மாதிரிலாம் இப்போ நான் கேட்டேன்னா எனக்கு இப்போ பதில் வேணும். இப்போ எவனாவது பதில் சொல்லலை, ஒருத்தனையும் நான் உயிரோட்ட விட மாட்டேன். புரியுதா? இப்போ மேலே ஒருத்தி தூங்கிட்டு இருக்கா. அவ எந்திரிச்சான்னு வைங்க, நான் என்ன சொல்கிறது? என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணா பின்னான்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். யாருமே எந்த பதிலும் சொல்லலை. இப்போ எவனாவது வாயை திறந்து இதுக்கு யாரு காரணம்னு சொல்ல போறீங்களா இல்லையா? பாஸ், அதை வந்து சொல்லு. யாரு அது? சொங்க கூட அப்பா. வாட்? என்ன மயிரை சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அந்த ஆள் தான் எப்பயோ செத்துட்டானே. சுகா, இல்லை, அவன் சாகலை. என்ன சொல்லிட்டு இருக்க ஜேஹோப்? எனக்கு புரியல. இல்லை, அவன் சாகலை, அவன் உயிரோட தான் இருக்கான். இது ஜங்குக்கே தெரியாது. அவன் ஜங்குக்கையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இப்போது அவங்க 2 பேரும் எல்லாத்துக்கு காரணம் ஜங்கு கூட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து சொல்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே வந்து அவனோட ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காடுறான் சோஃபாவில். அவனுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போ மேலே ஒருத்தி தூங்கிட்டு இருக்கா. அவள் எந்திரிச்சு வந்து நான் என் அப்பாவும் ஜிம்முன்னு எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி ஹேரை வந்து ரெண்டு சைடும் அப்படியே க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. எல்லோரும் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க ஒரு சைடு. இப்போது என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சுகா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. எல்லாரோட ஐஸும் ஒரு மாதிரி அப்படியே ஒயிட் ஆகுது. இவங்க டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சுகா அண்ணா சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் தான் அப்படியே ஓடி வந்து இவங்க ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறான். இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தயாங் இவங்கே தேடி வந்திருக்கான். இது வரைக்கும் வந்ததே இல்லை. தயாங்க்கு இவங்கினா சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவன் வந்து ஒரு ஸ்டெப் பிரதர். தயாங்க்கு வந்து ஸ்டெப் பிரதர். தயாங்கோட அப்பா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பார். அதுதான் நம்ம இவங்கியோட அம்மா.
ஸோ வந்து அதனால வந்து தயாங்க்கு யூங்கினா சுத்தமாக பிடிக்காது. எப்போயுமே எரிஞ்சு விழுந்துட்டுருப்பான். பட் யூங்கிக்கு அப்படி கிடையாது. தயாங்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு சிப்ளிங்ஸ்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் தயாங் மட்டும்தான். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் தயாங்க்கு சுத்தமாக யூங்கியை பிடிக்காது. ஸோ இப்போ வந்து அவன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். தயாங் யூங்கியை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அழுகுறான். இவங்கியுமே இப்போது தயாங்க காம் பண்ணி இப்போ தயாங்க வந்து ஓரளவுக்கு ஓகேவானதுக்கப்புறம் அப்படியே இவங்கியை பார்த்து, சாரி அண்ணா, இவ்வளோ நாள் ஒன்றை புரிஞ்சுக்காம நான் ஏதோ லூஸு மாதிரி பண்ணிட்டேன் அண்ணா, ஐம் ஸோ சாரி. சரி, இப்போ இதுக்கு அழுதுட்ருக்க? ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கி கேட்குறான். இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு யாருமே வேணாம், எனக்கு நீ மட்டும் போதும் அண்ணா, ஐம் ஸோ சாரி அண்ணா, என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தயாங்க அழுதுட்ருக்கான். சரி, ஓகே, பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவங்கி வந்து தயாங்க சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ இப்போது நீங்கள் இவங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வந்து நிற்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இன்னும் தயாங்க பார்க்கல. ஸோ அதனால் இவங்கின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க. இவங்க வந்து டக்குன்னு தயாங்கோட ஹேண்டை எடுத்துகிட்டு, ஓயன் எந்திரிச்சியா நீ, இங்கே வா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து சுகா வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்களுமே ஹக் பண்ணிட்டு, நீ எங்கே போன? நான் ஃப்ளைட்லேயே தூங்கிட்டேனா, ஏன் என்னை எழுப்பவே இல்லை, எழுப்பி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தயாங் வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். என்னடா வயன் என்னென்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வயன் இங்கே என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். நீங்கள் அந்த வாய்ஸை கேட்டோன்னே, தயாங் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கடா, காலேஜ் போகலையா? ஆமாம், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சுகாவோட ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தயாங் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அது ஏன் உனக்கு தெரியாதா? என்ன, நானும் சுகாவும் சிப்ளிங், அவன் எனக்கு அண்ணா. என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி ஒயிட் ஐஸோட சுகா பார்க்குறீங்க. சுகாவுமே ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஹெட் நாட் பண்ணுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தேவங்க போய் ஹக் பண்ணிட்டு, ஹை சூப்பர், இனிமேல் நீ ஏன் கூட தான் இருக்க போறியா? அப்பா, நீ, நான், ஜிம்மன், அதுக்கப்புறம் நாண்டி, 4 பேர் சேர்ந்து நம்ம காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ தயாங்க வந்து சுகா பார்த்து, இவக்கிட்ட இன்னும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகாவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்னடா அவங்க 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நீங்கள் ஜியோப்பையே பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு, அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜியோ பக்கத்தில் உட்காந்துட்டு ஜியோப்பை வந்து பார்த்துட்ருக்கா. அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் ஃபைட் ஆகிடுச்சா? என்னண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? ஓ, அதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டீங்களா? இவங்க நான் தான் சொன்னேன்ல, அண்ணா கூப்பிட்டுறாரு, எடு ஃபோனன், பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்க அடிக்கிறீங்க. இவங்களுக்கு வந்து அப்படியே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஐஸில் வந்து டியர்ஸ் வருது. பட் அதை வந்து காட்டிக்கல. அவன் டக்குன்னு இந்த சைட் திரும்பிக்கிட்டான். தயாங்குமே அப்படியே ஒரு மாதிரி டியோரியஸோடு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எல்லாருமே செம்மையாக முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள், ஆமாம் இது ஜிம்மன் எங்க, நானும் முழிச்சதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவனை காணும், இந்நேரம் அவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பானே, எங்கே அவனை நீங்கள் கூப்பிட்டு போகலையா? அவனை கூட்டிகிட்டு போயிருந்தாலும் வேஸ்ட்டு தான் தெரியுமா, அவன் அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பான். எங்கே அண்ணி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோலியா கிட்டே கேட்குறீங்க. டோலியா அவங்க ஃபேஸை பார்க்கவே இல்லை. அவளுக்கு அப்படியே அழுக முட்டிட்டு வருது. அவள் ஒரு ஹேண்டை வந்து மவுத் கிட்ட க்ளோஸ் பண்ணி பயங்கரமாக அழுதுட்ருக்கா. ஏன் எல்லாரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன், எங்கே ஜிம்மன் எங்கே? ஜிம்மன் எங்கே, நான் எங்கேயும் ஒளிஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிம்மன்னு சொல்லிட்டு அந்த வீடவே சர்ச் பண்ணுறீங்க. பட் எங்கேயுமே ஜிம்மன் இல்லை. இப்போ சுகா, போயன் என்ன பண்ணிகிட்டு இருக்க? இல்லை சுகா, ஜிம்மனை காணும் சுகா, இந்நேரம் அவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணியிருப்பான். எனக்கு அவனை ஒரு வாரம் பார்க்காம இருந்ததே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எனக்கு அவனை பார்க்கணும், எங்கே அவன், ஜிம்மன் எங்கடா போன எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திகிட்டே இருக்கீங்க. வயன் அவன் வரமாட்டான். என்ன சுகா சொல்கிற, என்ன சொல்கிறீங்க?
அவன் வரமாட்டான்டி. இல்லை, என்ன என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க? ஜிமன் எங்கடா இருக்க? பாரு வயன், அவன் வரமாட்டான். அவன் நம்மளை விட்டு. என்ன சுகா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவன் என்னை விட்டு எங்கே போகிறான்? இல்லை, இவன் இங்கே தான் இருப்பான். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாவோட ஹேண்ட்லேருந்து உங்கள் ஹேண்டை எடுக்க போகிறீங்க. சுகா வந்து உங்கள் ஹேண்டை டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு, இங்கே பாரு வயன், அவன் நம்ம கூட இல்லை, அவன் செத்து போயிட்டான். என்ன சுகா, என்ன சொல்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னோட ஜிமன் என்னை விட்டு எப்படி போவான்? சும்மா விளையாடாதீங்க. தயோங், நீ ஜிம்மனை பார்த்தியா? அவன் இங்கே வெளியே தானே போயிருக்கான். காலேஜ் இது போயிருக்கானா? இல்லை இல்லை இல்லை, அவன் அப்படிலாம் என்னை விட்டு போயிருக்க மாட்டான். அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், கடைசி வரை நான் கூட இருப்பேன், உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா. அவனுக்கு என்ன டார்ச்சர் பண்ணலன்னா தூக்கம் வராது. அது எப்படி என்னோட ஜிம்மன் என்னை விட்டு போயிருப்பான்? இல்லை, நான் போய் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடி போய் உங்கள் ஃபோன் எடுத்து இரிட்டேட்டிங் பார்ட்னர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கால் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து லைனே போக மாட்டேங்குது. நீங்கள் வந்து திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் ஃபோன் எடு ஜிம்மன், நான் ஒரு நீங்களே எடுத்துட்டு வரல. எங்கே போனேன்? என் கோழி குஞ்சு எடுடா. எல்லாரும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மன் என்னை விட்டு போயிருக்க மாட்டேன் தானே? ஜிம்மன் ஃபோன் எடு, ஜிம்மன் ஃபோன் எடுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. பட் நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களை எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஐஸ் டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. இவங்க வந்து ஓடி வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். இங்கே பாருடி, அவன் நம்மளை விட்டு போயிட்டான். இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. அதெல்லாம் என்னோட ஜிம்மன் என்னை விட்டு எப்படி போயிருப்பான்? அதெல்லாம் போயிருக்க மாட்டான். இல்லை நீங்கள்லாம் போய் சொல்லிச்சிங்க. இருங்க, நான் என் அப்பா கால் பண்ணுறேன். ஆமாம், என் அப்பா எங்க? சுகா, என் அப்பா எங்க சுகா? சொல்லு சுகா, என் ஜிம்மனும் என் அப்பாவும் எங்க சுகா? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட காலரை பிடிச்சி கேட்குறீங்க. சுகாக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாரு, 2 பேரும் நம்ம கூட இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து மயக்க போட்டுறீங்க. அவங்களால சுத்தமாக முடியல. அவன் சொன்ன அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே மயக்க போட்டுறீங்க. இவங்க வந்து அவங்கள அப்படியே தாங்கி பிடிக்கிறான். அவனுக்கு ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அதெல்லாம் யாருக்கிட்டேயும் காமிச்சிக்கல. அப்படியே அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில் அப்படியே படுக்க வச்சு உங்களோட ஹேண்டை டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அவன் அழுகுறான். ஆக்சுவலி அவன் வந்து அழுது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் அவ்வளோ அழுகிறான். எல்லாருமே இவங்கையும் உங்களையே பார்க்கும்போது அவங்களுக்கு அழுவுறது. அவங்க அப்படியே டியோரியஸோடு இருக்காங்க. பார்த்தீங்களா, இதுக்கு நான் அவகிட்ட முன்னாடியே சொல்லலான்னு சொன்னேன். கேட்டிங்களா யாராவது? அவளால இந்த மாதிரி பார்க்க முடியல. இந்த ஜிம்மன் ஏன் தான் அப்படி பண்ணானோ? அவன் லவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவகிட்டே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் இப்படி பண்ணுறாங்க? எல்லாரும் கஷ்டப்படுத்துறதுக்குன்னே இருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு டோலியா வந்து பயங்கரமாக கத்துறா. ஜியோப் வந்து டோலியாவை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம்டா. நீங்களும் இவங்கையும் ஹனிமூன் போன கேப்பில் அந்த 4 days என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேஹோப் தான் ஜிம்மனுக்கு வந்து கால் பண்ணுறான். ஜிம்மன், சொல்லுங்கள் ஹயோங். எங்கே இருக்கடா? நான் காலேஜில். சரி வா, ஒரு முக்கியமான மேட்ரு அப்படின்னு சொல்கிறான். எப்போவே வா? ஆமாண்டா வா. சரி ஓகே வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் வந்து தாங்கிட்டையும் நாண்டிக்கிட்டேயும் சொல்லிட்டு அவன் பைக்கை வந்து வேகமாக எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்கும். யூங்கி அதுக்கப்புறம் ஜெயோப் அதுக்கப்புறம் ஜிம்மன் இவங்க 3 பேருக்கு தெரிகிற அந்த ஒரு குடோன் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து வேகமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அங்கே ஜெயோப் வந்து அவனோட கேபினில் உட்காந்துட்ருக்கான். ஜிம்மனும் வந்து வேகமாக போயிட்டு என்ன ஹயோங் சொல்லுங்கள். டேய் ஃபைனோட அப்பாவை காணும். என்ன ஃபைனோட அப்பாவை காணுமா? என்ன அவங்க இப்போ சொல்கிறீங்க? அதுவும் கூலா? யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. யாரா அவங்க? சேக்கியோட அப்பா. என்ன அந்த ஆள் தான் எப்பயோ செத்து போயிட்டானே, அப்புறம் அவன் எப்படி? அதான் தெரில. அவன் உயிரோட தான் இருந்திருக்கான். இவ்வளோ நாள் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். இப்போ யூங்கி இல்லாத டைமில் ஃபைனோட அப்பாவை தூக்கியிருக்கான். இது ஜேகேக்கே தெரியாது அவங்க அப்பா உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம தான். என்ன சொல்லிட்டுருக்கீங்க? எனக்கு புரியல. ஆமாம், இப்போ என்ன அவங்க பண்ணலாம்? என்னோட அப்பா போய் கூப்பிடணும். எங்கன்னு ட்ராக் பண்ணிங்களா? பண்ணியாச்சு. தாய்லாண்டா? என்ன சொல்கிறீங்க? தாய்லாண்ட். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இவங்க வர்றதுக்கு இன்னும் 1 வீக் இருக்குது. அதுக்குள்ளே போகிறோம். அவங்க என்னோட அப்பாவை தூக்குறோம். அவனோட சாப்டர் க்ளோஸ் பண்ணுறோம். அது ஹயோங்குக்கு ஷுகா எனக்கு தெரியாமல் எப்படி பண்ணுறது? பண்ணுறோம். ஷுகா அவனோட லைஃப்பை ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இன்டர்ஃபியர் ஆக வேணாம். அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் போட்டுட்டு அன்றைக்கி நைட்டே 2 பேரும் அவ்வளோ பாடி கார்ட்ஸோட தாய்லாந்து கிளம்பி போகிறாங்க. ஜிம்மினுக்கு வந்து இது சரியாக படல, வேணான்னு சொல்லிட்டே இருக்கான். பட் வந்து ஹோபி வந்து கேட்குற மாதிரி இல்லை. நம்ம போடுறோம், அவங்க அப்பாவை காப்பாற்றுறோம், அவனை போடுறோம், வந்துகிட்டே இருக்கோம், இது ஷுகாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பிளானை சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இப்போ ஒரு பர்சனை அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க தலைகீழா. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அவ்வளோ பெரிய சோஃபாவில் ஒரு மாதிரி அந்த லெதர் ஜாக்கெட் இருக்கும்ல, அனிமல் தோலில் பண்ணது, அவ்வளோ பெரிய ஜாக்கெட்டை போட்டுட்டு கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே ஒரு கையில் வந்து கிளாஸ் ஆஃப் ஒயின், ஒரு கையில் வந்து ட்ரக்ஸு, இந்த சைடு 2 பொண்ணுங்க, அந்த சைடு 2 பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லக்ஸூரியஸாக இருக்கார். அவ்வளோ பாடி கார்ட்ஸ் பின்னாடி நிற்கிறாங்க. அப்படியே அவர் வந்து ஒரு கிளாஸ் கூலர்ஸோட அப்படியே ஸ்மோக்கோட ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே அவரோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மோக்கில் தான் இருக்குது. அப்படியே அவர் வந்து புகையை விட்டு அப்படியே சாஞ்சு அதை அப்படியே விட்டுக்கிட்டே பக்கத்தில் எல்லா பொண்ணுங்களும் அவரை தடவிட்டுருக்கு. அவர் வந்து ஒரு 50+ இருப்பார். அந்த பர்சன் அப்படியே வந்து அந்த புகையை விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்க்குறாங்க. அந்த பர்சன் செம்ம போதையில் இருக்கார். ஹாய் மிஸ்டர் லீ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்படி இருக்கீங்க? லாங் டைம் சி. என்னடா நான் செத்து போயிட்டேன் நினச்சியா? இந்த ஈச்சாங்க எப்படிரா எல்லாரும் சாவடிக்க முடியும்? ஐ எம் ஒன்லி ஒன் மாஃபியா கிங் இன் திஸ் வேர்ல்டு. என்ன உன் பையனையும் உன்னோட வளர்ப்பு பையனையும் பத்திரப்படுத்தி வச்சுட்டேன் நினச்சியா? அது எப்படிரா? என் பையன் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உயிரோடு இருந்துருவீங்களா? உன் பையனுக்கு நீ உயிரோடு இருக்கிற தெரியுமா? பாவம், அவனுக்கு நான் உயிரோடு இருக்கிறது தெரியாமே உன்னோட வளர்ப்பு பையன் அதான் யூங்கி மாஃபியா கிங்கு அவன் தான் என்னைய கொண்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து பழி வாங்க சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன காமெடியாக இருக்குல்ல? அப்புறம் எப்படி இருக்கான் உன்னோட பையன் ஜே ஹோப், உன்னோட ஷுகாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு? 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுல்ல. அப்புறம் வேறு யார்? அந்த ஜம்மன், அவன் தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து சனி. அவனை தான் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறான். அந்த ஷுகா அவனை தூக்கிட்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கான்.
ஆமாம், இப்போ தான் ரீசெண்டாக சுகாக்கு கல்யாணம் ஆயிருக்காமே, அதுவும் உன் பொண்ணு கூட. அப்புறம் 2 பேரும் செம்மையாக இருக்காங்க போல ஹனிமூனில். இங்கே பாரு, என்ன வேணா பண்ணிக்கோ, என் பசங்களை விட்டுரு. உன் பசங்களை நான் விடணுமா? ஏய், உன்னை தூக்கினதே உன் பசங்களை கூப்பிடுறதுக்கு தான். அதான் உன்னோட வளர்ப்பு பையன் சுகா, அவன் தான் ஜாலியாக ஜல்தான் பண்ணிகிட்ருக்கானே அவன் பொண்ணாடி கூட. கேள்விப்பட்டு வரட்டும். அப்புறம் உன்னோட பையன் ஜேஹோ, அவனுக்கே தெரியாது போல் நீ தான் அப்பன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன்டா, நீ தான் ஜியோப்போட அப்பா. அப்புறம் உன்னோட மச்சான், தங்கச்சியை கல்யாணம் பண்ண புருஷன் மச்சான் தானே, உன்னோட சொந்த மச்சான்டா, உன்னோட சொந்த தங்கச்சிடா. இவ்வளோ நாள் உங்கள் அப்பா வந்து சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி ஈவலாக சிரிக்கிறாரு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே வந்து ஒரு புல்லட் வந்து அவரை க்ராஸ் பண்ணி போகுது. அந்த பர்சனே ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டாரு. அப்போ அந்த தலைகீழாக தொங்க விட்ட பர்சன் வந்து ஒரு ஸ்மக்கோட, வந்துட்டான்டா என் புள்ள, நீ என்ன சொல்கிறது, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து அப்படியே தலைகீழவே ஹோபின்னு கத்திட்டு இருக்காரு. அது ஹோபியும் ஜிம்னும் தான் பாடி கார்ட்ஸோடு அப்படியே உள்ளே வராங்க. ஜியோப்க்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. ஸோ அவன் வந்து புல்லட் அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த சாங்கோட நெத்தி போட்டில் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கான். ஹே, நீ இன்னும் சாவலையடா கலட்டு பயலே, எவ்வளோ தடவை உன்னை போட்டாலும் உயிரோட தான் வர போல, உன்னை என்ன பண்ணலாம், என் அப்பாவா இறக்கி விடு. அப்பாவா? உனக்கு தெரியுமா என்ன? ஹோ, தெரியாம தான் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கியா? அவன் ஒரிஜினல் அப்பன்டா. அப்புறம் உன்னோட மச்சான், அத சுகா கல்யாணம் பண்ணியிருக்கானே, அவன் உன்னோட ஒரிஜினல் தங்கச்சி. உன் அப்பா உன்கிட்ட இருந்தால் மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து ஒரு ஸ்மக்கோடு சொல்கிறாங்க. ஜியோப் வந்து திரும்பி அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாரு. இங்கே பாரு ஹோபி, லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன், ஃபர்ஸ்ட் அவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலைகீழே சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜிம்மனும் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அடித்து போட்டு செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அந்த இதுக்கு வந்து வெளியே நடக்குது. இப்போ வந்து அந்த ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. மிஸ்டர் லீ வந்துட்டு அப்படியே தலையில் தொங்க விட்டுருக்காரு, ஐ மீன் அவங்களோட அப்பா. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த பர்சன் சாங் உட்காந்துட்ருக்காரு. பின்னாடி இருந்து ஜியோப் வந்து கழுத்தை நெரிச்சிக்கிட்டே அவன் வந்து கையில் ஒரு கன்னோட வந்து தலையில் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கான். அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே சொல்கிறான், இங்கே பாரு, நீ ஏதாவது பண்ணு, லெட்ஸ் மேக் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜியோப் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் அப்படியே வந்து ஷூட் பண்ணுறதுக்காக கண்ணை லோட் பண்ணிகிட்ருக்கான். அவன் கண்ணை லோட் பண்ணுற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ்டர் சாங் வந்து ஜியோப்பை அப்படியே எட்டி வதிக்கிறாரு. ஜியோப் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த கிளாஸை உடச்சிட்டு போய் அப்படியே கீழே விழுகிறான். அங்கே தான் வந்து ஜிமினும் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த ஃபைட்டை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஜியோப்பை வந்து அப்படியே எழுப்பி விட்டுறான். எழுப்பி விடும் போது பின்னாடி இருந்து ஒரு பாடி ஆர்டு வந்து ஜிமினை வந்து அப்படியே எட்டி வதிக்கிறாங்க. ஜிமின் வந்து அப்படியே அன்சைட் போய் விழுந்துட்டான். விழுந்துட்டு அவன் லைட்டாக வந்து ஹெட்டில் அடிபட்டுருது. அவன் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு கேர் ஆகுது. பட் இருந்தாலும் எந்திரிச்சு ஜியோப்பை எழுப்பி விட்டுறான். ஜியோப்க்கு ஆக்சுவலி ஒன்றும் அடி ஆகல. அவன் அப்படியே அங்கே இருக்க கிளாஸ் எல்லாத்தையும் தட்டி விட்டு ஃபரண்டா காத்தா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உள்ளே குதிச்சு போய் அந்த மிஸ்டர் சாங் கூட செம்மையாக சண்டை போடுறான். அவர் வந்து 50+ இருந்தாலும் செம்மையாக சண்டை போடுறாரு. ஸோ இப்படியே வந்து ஒரு 1/2 hour ஃபைட்டு போகுது. ஜிம்மினும் சரி ஜேஹோப்பும் சரி செம்மையாக ஃபைட் பண்ணுறானுங்க. அங்கே இருக்க மிஸ்டர் சாங்கோட பாடி கார்ட்ஸை பாதி பேருக்கு வந்து எப்படியோ வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறானுங்க. ஸோ இப்போ ஜேஹோப்பும் ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்டர் லீயை வந்து காப்பாற்றுறதுக்காக அப்படியே உள்ளே போகிறானுங்க. அப்போயும் ஷூட் பண்ணிக்கிட்டு தான் போகிறானுங்க. அவ்வளோ புல்லட் சவுண்ட். அங்கே வந்து ஒரு அந்த இடமே வந்து போர்க்காலம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. மிஸ்டர் சாங் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. ஹே, எச்ச போறீங்களா? நான் செத்து போகிறேன்டா, என் லைஃப் முடிஞ்சது. ஆனாலும் நான் என்னோட வெறியாட்டங்காமல் எனக்கு 2 ஆசை இருக்குது. ஒன்று, உன் அப்பா மிஸ்டர் லீ அவன் சாவணும்.
ஆல்ரெடி மிஸ்டர் மின்ன நான் சாவடிச்சிட்டேன். லாரி ஏற்றி குடும்பத்தொட்டு கொளுத்திட்டேன். ஆனால் இந்த ஜிம்மன் மட்டும் எப்படி உயிரோட வந்தான்னு தெரில. சை, அவனை சாவடியணும். இவங்க 2 பேரை மட்டும் கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டே இரு, ஓனரோ இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. உடனே ஜிம்மனுக்கு செம்மையாக வெறி ஆகுது. ஆக்சுவலி ஜிம்மன் யூங்கியோட தங்கச்சி, யூங்கிக்கு தங்கச்சி இருக்கும், அவளை லவ் பண்ணியிருப்பான். ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க 2 பேரும். ஸோ இப்படி போயிட்டுருக்கும் போது 2 பேரும் அவங்க 4 பேர், யூங்கி தவிர இவங்க 4 பேர் ஜிம்மனோட மேரேஜுக்கு தான் ஆக்சுவலி போயிருப்பாங்க. ஜிம்மனுக்கும் யூங்கியோட தங்கச்சிக்கும் ஆக்சுவலி மேரேஜ் யோன் தான். 2 பேரும் அவங்க 4 பேரும் ஹாப்பியாக போயிட்டுருக்கும் போது தான் ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்கும். எப்படியோ ஜிம்மன் மட்டும் தப்பிச்சிட்டான். அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் அப்படியே ஸ்பாட் அவுட் ஆகிருப்பாங்க 3 பேரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிம்மன் ஷுகா கூட சேர்ந்துருப்பான். நானும் மிஸ்டர் சாங்கக்கா சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து சாங்க சாவடிச்சக்கப்புறம் தான் ஜேகே என்ன பண்ணியிருப்பான்னா, என் அப்பாவே நீ சாவடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூங்கி மேலே வெறியாக தெரிஞ்சிருப்பான். பட் ஆக்சுவலி இதுக்கெல்லாம் மெயின் வில்லனே ஜேகேயோட அப்பா தான். அது ஜேகேக்கே ஃபஸ்ட்டு இப்போ தெரியாது. ஸோ மிஸ்டர் சாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவரோட புல்லட்டை லோட் பண்ணி அப்படியே இப்போ ஷூட் பண்ணுறாரு. மிஸ்டர் லீ தான் அவர் அப்படியே 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. மிஸ்டர் லீக்கு 2-3 புல்லட் அப்படியே செஸ்டில் இறங்கிடுது. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இன்னும் புல்லட்டை லோட் பண்ணி அப்படியே அதை ட்ரிகர் அழுத்த போகும்போது நடுவில் ஜிம்மன் வந்துடுறான். ஜிம்மன் அப்படியே மிஸ்டர் லீயை எழுப்பிட்டுருக்கான். மிஸ்டர் லீ எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஜிம்மனோட ஷோல்டரில் 2-3 புல்லட் அப்படியே இறங்குது. கரெக்டாக அவனோட செஸ்ட்டு கிட்ட வேற இறங்கிடுச்சு. இப்போ ஜிம்மன் அப்படியே அவனோட செஸ்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே படுக்கிறான். கீழே இந்த சைடு விழுகிறான். ஜியோப்க்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ அவன் அப்படியே க்ரை பண்ணுறான், ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி கத்துறான், மிஸ்டர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, என்னோடய வேலை முடிஞ்சு நானே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெத்திக்கிட்ட அவரே புல்லட்டை வச்சு அவரே ஷூட் பண்ணி அவர் ஒரு ஸ்மைலோட சாதிச்ச ஸ்மைலோட அப்படியே விழுகிறாரு. இப்போ ஜியோப் அப்படியே அழுதுகிட்டே அவன் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு ஜிம்மன் பக்கத்தில் அப்படியே உட்காடுறான். ஜிம்மன் அப்படியே பாதி மூச்சு அவன் அப்படியே வாங்கிக்கிட்டே அப்படியே ஜியோப் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஜியோப், ஜிம்மன் வா, ஜிம்மன் போகலாம், ஜிம்மன் ஜிம்மன் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஜிம்மன் வா, எந்திரி ஜிம்மன். ஹயோங் ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறேன் ஹயோங். நான் என்னோட யோன்கிட்டே போகிறேன் ஹயோங். எனக்கு என் யோன் முக்கியம் ஹயோங். எவ்வளோ நாள் நான் பழி வாங்கணும்னு நினச்சிறேன், அவனே செத்துட்டான். நான் இப்போ போகிறேன். அப்புறம் அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னோட இரிட்டேட்டிங் பூனைக்குட்டியை பார்த்துக்கோங்க. அதில் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவள் கண்டிப்பாக என்னை கேட்பா. கேட்டா அவள் நான் இல்லாமல் இருக்க மாட்டா. ஏன்னா நான் அவளை இரிட்டேட் பண்ணணும், அவள் என்னை இரிட்டேட் பண்ணணும். இந்த ஒரு வாரம் எப்படி தாக்கு பிடிக்க போகிறான்னு தெரில. கால் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. ஆனால் அதை அட்டன் பண்ணல. எப்பவுமே டே வாடா, ஹாஸ்பிட்டல் போகலாண்டா ப்ளீஸ்டா. ஃபைன் இல்லாமல் இருக்க மாட்டாடா, ப்ளீஸ்டா எந்திரிடா. இல்லை அவங்க நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன். நான் ஏன்கிட்ட போகிறேன். என்ன அழுக வேணான்னு சொல்லுங்கள். நான் அவங்ககிட்ட லாஸாக இருக்க வேணான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது. ஃப்ரெண்டாக இருந்தா அது இந்த ஜிம்மனா மட்டும்தான் இருக்கணும். அவளோட கோழி குஞ்சு. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவகிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க அப்பா மிஸ்டர் லீ தான். அது எனக்கு தெரியும், மிஸ்டர் ஷுகாவுக்கு தெரியும், அவங்க தெரியும். எனக்கு நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. அப்புறம்
சுகா பார்த்துக்கோங்க, நான் போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மனோட ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஜியோப்போட கையிலேருந்து அப்படியே விழுகுதா. ஜியோப், இங்கே பாரு ஜிம்மன், ஜிம்மன் என்னை விட்டு போகாத ஜிம்மன், ஜிம்மன் நான் அடிச்சிடுவேன் ஜிம்மன், நானே ஒன்று சாவடிச்சு போட்டுருவேன் ஜிம்மன், ஜிம்மன் நான் எப்படி வாயின சமாளிப்பேன் ஜிம்மன், ஜிம்மன் இல்லைன்னா சுகாக்கு கூட ஒன்றுமே ஓடாது ஜிம்மன், ஜிம்மன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிம்மன் அப்படியே ஒரு ஸ்மைலோட அப்படியே அவனோட ஹேண்ட் அப்படியே கீழே விழுகுது. அவ்வளோதான் ஜேஹோப் அப்படியே செம்மையாக ஜிம்மனை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். பக்கத்தில் அவங்க அப்பாவும் செத்து கிடக்காரு. ஜேஹோப் 2 பேரையும் ஹக் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஸோ அந்த டைமில் தான் சுகாவுக்கு கால் பண்ணியிருப்பான். சுகா பிக் பண்ணாமல் ஃபோனை சைலண்டில் போட்டிருப்பான்.